இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னாச்சு டாக்டர்? சார், அவர் திரும்பவும் கோமாக்கு போயிட்டாரு. பேஷண்ட் வெளியில போனதுதான் ப்ராப்ளமே. இவர் விஷயத்துல இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்டர், அவனுக்கு கான்ஷியஸ் வருது, அப்புறம் கோமாக்கு போயிடுறான். இப்படியே எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அவன் ஃபுல்லா எப்போ ரெக்கவர் ஆகும்? அது இப்ப சொல்ல முடியாது. ஆனா அடிக்கடி கான்ஷியஸ் வர்றத நம்ம பாசிட்டிவ் சைனா தான் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் நாங்க திரும்ப கொடுக்க போறோம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க டாக்டர், நான் கிளம்புறேன். அவனுக்கு கான்ஷியஸ் வந்தால் மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? ஷூர், நான் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். மேடம், இவர்தான் மேடம். வாங்க டு தைஸ். நீங்க என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலனாலும் எப்படி பெருந்தன்மையா வந்திருக்கேன் பாத்தீங்களா? ஆமா, மானகண்டத்தனமா வந்துட்டு பெருந்தன்மனு பீத்திக்கிறான். ஸ்மாலத்தை உங்க மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். நீங்க என்ன இவ்வளவு சீப்பாலாம் நினைச்சிருக்க கூடாது. இந்த ஆளு பாக்குறதுக்கு மாங்காய் மடை மாதிரி இருக்கான். நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் சொல்றான். மறுபடியும் மைண்ட் வாய்ஸா? சரி சரி, பொழைச்சு போங்க. அப்புறம் முறையா உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களை பெருமைப்படுத்த போறேன். ஒரு ஆரத்தி எடுத்தா குறைஞ்சா போயிட போறீங்க. மாமா, மாமா, நான் தான். கதவு தரங்க. மாப்ள, உள்ள வாங்க. என்ன மாப்ள, கோயிலுக்கு போய் கலச பூஜையில நல்லபடியா முடிச்சிட்டீங்களா? இல்ல மாமா, நாங்க போயிட்டு இருக்கும் போதே மயில் ஃபோன் பண்ணி பிரச்சனை வர சொல்லிட்டாரு. நீங்க போகலையா? இல்ல. ஏம்பா, கலச பூஜை பண்ண இன்னும் டயம் இருக்குல்ல? நல்ல நேரம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்படியா? அம்மா, உங்க பேரன் வந்துருவாருன்னு சொன்னீங்க, இன்னும் காணா. நல்ல நேரம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குமா? வந்துருவாங்க, கிளம்பிட்டான், வந்துகிட்டே இருக்கிறான். இப்ப வந்துருவான், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளு? உனக்கு இதுல ஆர்த்தி வேற ஒரு கேடா? சும்மா எங்க டைமை வேஸ்ட் பண்ணாம போயிடு. என்ன அத்தை, எதையோ விரட்டுற மாதிரி என்ன விரட்டுறீங்க? சென்னையில நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியும்ல. என் கடைக்கண் பார்வைக்காக அங்க எவ்வளவு பேர் வெயிட்டிங் தெரியுமா? அக்கா, இந்த லூஸ் இங்க வந்து சத்தம் போடுறானா கண்டிப்பா உன் டிரைவர் மாப்பிளையோட பிளானா தான் இருக்கும். முதல்ல மேல போய் பாப்போம், வா. ஏய், சும்மா இரு. அக்கா வா, சொன்னா கேளு, வா. ஐயோ அத்தை. சார், நான் தான் சார் ஆர்த்தி. என்ன கூப்பிட்டீங்களா? அட உன்னையிலமா, போமா. அத்தை. ஏய் சந்திரா. மாமா, மாமா கதவு திறங்க. இன்னுமா ட்ரெஸ் மாத்துறீங்க? இந்நேரம் புது கோட்டே வாங்கிருக்கலாம். மாமா. சந்திரா, ஏங்க சும்மா கதவு தட்டிட்டே இருக்கீங்க? நான் எங்கேயாவது வெளியே போயிருப்பேன் டவுட்டா? இவ்வளவு நேரம் நீ இங்க இல்லையே, இப்ப எப்படி திடீர்னு இங்க வந்து நிக்கிற? மாமா ரெடி ஆயிட்டு இருக்காரு, நான் அவர் கூட தான் இருந்தேன். உங்க டவுட் தான் அளவே எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏய், உனக்கு ஏதாவது நட்டு கண்டு போச்சா? எப்ப பார்த்தாலும் டவுட் பட்டுக்கிட்டே இருக்க. இனிமேலாச்சும் பேசாம இரு.
என்ன ஈஸ்வரி எப்படி இருக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. வேட்டி சட்டையிலேயே உங்களை பார்த்து பார்த்து இப்ப கோட் சூட்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. புதுசாவும் இருக்கு. மாப்பிள, உங்க மாமாவை நல்லா தயார் பண்ணிருக்கீங்க. மாமா, உங்களை இப்படி கோட் ஷூட்ல பாக்குறப்போ ஏதோ ஒரு கம்பெனியோட எம்டி மாதிரியே இருக்கீங்க மாமா. ஆட போங்க மாப்பிள, நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஐயோ, கிண்டல் இல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். கம்பெனி ஓனர் மாதிரியே இருக்கீங்க. அப்பா, நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி ஜம்முன்னு இருக்கீங்கன்னு பாருங்க. இனிமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா கோட் சூட்டே போடுங்கப்பா. அப்படியாம்மா சொல்ற? ஆமாப்பா. ஆமாப்பா, இந்த சூட்ல செம்மையா இருக்கீங்க. அப்பா, இந்த Dressல நீங்க வேற லெவல்ல இருக்கீங்கப்பா. அக்கா சொன்ன மாதிரி அடிக்கடி கோட் சூட் போடுங்கப்பா. வாங்கப்பா போலாம். வாங்க போலாம். சொல்லுமா சந்திரா, அங்க என்ன நடக்குது? இங்க கலச பூஜைக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குமா? அந்த கார்த்திக்காக தான் இங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் இனிமே அங்க வர மாட்டான். என்னம்மா சொல்ற? ஆமா, அவனை இங்கே லாக் பண்ணியாச்சு. மண்டபத்தை விட்டு அவன் எங்கேயுமே வெளியில போக முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஐயர் கிட்ட கார்த்தி வரமாட்டான்னு சொல்லி மண்டபத்திலே கலச பூஜையை செஞ்சிடலான்னு எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துருங்க. இங்க வச்சு அக்கா முன்னாடி அவன் யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டிடுவோம். நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இப்படியே பண்ணிடுறேன். ஐயரே, இந்த அம்மாவுடைய பேரை வர்ற மாதிரி தெரியல. நேரம் வேற ஆகிட்டே இருக்குது. அதனால நாம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தாகணும். என் பேரை வந்துகிட்டு இருக்கிறான். இப்பதான் சொன்னேன்ல, வந்துருவான். கொஞ்சம் பொறுமையா இருங்களே. ஏங்க, இந்த அம்மா சொல்றதை இன்னும் நாம நம்பிட்டு இருக்க முடியாதுங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லியா? இந்த அம்மாவுடைய பேரன் சாமுண்டீஸ்வரி ராஜராஜனுடைய கல்யாண நாள் விழாவில் இருக்காரு. அவர் எங்க இருந்தா நமக்கு என்ன? அவர் கையால நவதானியத்தை கலசத்துல போட்டு பூஜை பண்ணணும், அவ்வளவுதானையா? ஆமா, பூஜை பண்ணா போதும். அப்ப இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நாம எல்லாரும் அங்க போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தான் போன் பண்ணல, வந்துகிட்டே இருக்கேன்னு தானே சொன்னா. அங்கெல்லாம் போக வேண்டாம், வந்துருவான். இப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். இப்படியே இங்க இருந்தா நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும். கலச பூஜை செய்யலன்னா சாமி குத்தமாயிடும். அதனால நாம எல்லாரும் இதை அங்க எடுத்துட்டு போறதா நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல